நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பாலக்கோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா மாறுதலுக்கு விவசாயிடம் ரூபாய் 2000 லஞ்சம் வாங்கிய விஏஓ கைது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள கவுண்டம்பட்டியை சேர்ந்தவர் பிரபு. இவர் பாலக்கோடு அடுத்த மாரண்டஅள்ளி நகரில் விஏஓவாக பணியாற்றி வந்தார். அதே பகுதியை சேர்ந்த கணேசன் என்பவரின் விவசாய நிலத்திற்கு பட்டா மாறுதல் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். பட்டா மாற்றம் செய்ய 5000 ரூபாய் கேட்டுள்ளார். 3000 ரூபாய் கொடுத்த நிலையிலும் மேலும் 2000 ரூபாய் கொடுத்தால்தான் பட்டா மாற்றம் செய்ய முடியும் என்று கூறியதால் வேதனையடைந்த கணேசன் மேலும் பணம் தர விருப்பமில்லாமல் தருமபுரி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய 2000 ரூபாய் நோட்டுகளை கணேசனிடம் கொடுத்து அனுப்பினர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் விஏஓ பிரபுவிடம் பணத்தை கொடுக்கும்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி நாகராஜன், இன்ஸ்பெக்டர் பெருமாள் ஆகியோர் பிரபுவை பிடித்து லஞ்ச பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தருமபுரி சிறையில் அடைத்தனர். பணியின் போது மதுபோதையில் இருந்ததால் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு மீண்டும் பணியில் சேர்த்த நிலையில் தற்போது லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 மாதத்தில் பாலக்கோடு பகுதியில் 3 அரசு பணியாளர்கள் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.